ஸோ டேங்கப்பா, என்னங்க இது இவ்வளோ பெரிய உருவமாக நின்றுக்கிட்டு இருக்கு? ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்மளோட ஃபியர் ஜோன் தமிழ். ஸோ இந்த ஒரு சேனலை ஆரம்பிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அது ஹாரர் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான். அதனால நீங்க ஒரு கொடூரமான ஹாரர் கேம் வெறியரா, அப்ப மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போறோம் அப்படின்னா ஷீ வாஸ் 98ங்கிற ஒரு ஹாரர் கேமை ப்ளே பண்ண போறோம். நான் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது சம்மர் டைம்ஸுக்கு என்னோட கிராண்ட்மா வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கேன். ஆனால் எனக்கு அந்த விஷயம் அந்த அளவுக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து நான் திரும்பவும் அவங்கள பார்க்க வந்திருக்கேன். கடவுளே வர நினைக்காத இந்த ஒரு இடத்துக்கு என்னோட அம்மா கிராண்ட்மாவை பார்க்க அனுப்பியிருக்காங்க. அப்புறம் இந்த கிராண்ட்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் சில பிரச்சனை இருக்கனால நம்ம பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா கிராண்ட்மாவோட வீடு அவனுக்கு வந்து சேருங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருக்காமா. அடா பாவி. ஸோ இப்போது எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது நாட்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், ஏன் வருஷங்களாக கூட இருக்கலாங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். பார்த்தீங்களா, அப்போ கிராண்ட்மா முடிஞ்சால் சந்தோஷப்படுற முதல் ஆள் அப்சல்யூட்லி அது நாம தான். பையன் பாசத்தில் பார்க்க வரலைங்க, சொத்துக்காக பார்க்க வந்திருக்கான். எங்கேங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. கேமோட இதுவே அவ்வளோதானா? நானும் பிரைட்டை வைக்க ட்ரை பண்ணேன், ஆனால் வைக்க முடியலைங்க. இவ்வளோதான் பிரைட் இருக்குது. ஸோ ஹாரர் கேம்னா கொஞ்சம் அப்படி தான், கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். பாருங்களேன், ஏங்க இங்கே பாருங்கள், வீடே பாலடைஞ்சு போய் கிடக்குதுங்க. எலியில் ஓடிக்கிட்டு இருக்கு. கிராண்ட்மா, ஆமாம், ஷி வாஸ் 98. அவளுக்கு 98 வயசு ஆகுது அந்த அம்மாவுக்கு. அப்போ கண்டிப்பாக அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, இங்கே ஏதோ காமிக்குது. என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த இடம் பார்க்க ரொம்ப அழுக்காக குப்பையாக இருக்கனால இந்த இடத்துல போய் நம்ம எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகே, இப்போ நம்ம கிராண்ட்மா எங்கே இருக்காங்க? இருங்க, முன்னாடி போய் பார்ப்போம். இதை இங்கே ஏதோ சத்தம் வருதுங்க, குரட்டை சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். கிராண்ட்மா உள்ளதான் தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு கிராண்ட்மா வந்து தூங்கிட்டு இருக்கனால அவங்கக்கிட்ட பேச வேண்டாம். கிராண்ட்மா முழிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். சரி, இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? என்னங்க இது, உள்ளே இவ்வளோ இருட்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே போக முடியலைங்க. ஸோ உள்ளே போக முடியல. ஸோ மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் நமக்கு கொடுக்கல. இங்கே பாருங்களேன், எவனோ ஆப்போசிட்லேருந்து லைட் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த இருங்க, சாரி அது இதுவா, எவனோ இருக்க மாதிரி இருந்ததுங்க அந்த வீட்டில். வீடு மொத்தமும் எளிதாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஓ, ஏதோ கதவு இது திறந்த மாதிரி இருந்ததுல்ல. இருங்க, இந்த கதவா? திறக்க முடியல எதையும். இந்த ரூமோட சாய் வந்து கிராண்ட்மா கிட்ட இருக்கான் மாமா. சின்ன வயசில் இங்கே அவன் விசிட் பண்ணும்போது இருந்த இடம் மாதிரி இப்போ இந்த இடம் இல்லைங்கிறான். லாட் ஆஃப் சேஞ்சு ஆகுதுங்கிறான். நம்மக்கிட்டே ஏகப்பட்ட சேஞ்ச் ஆகுது. நம்ம என்ன பாசத்துலேயே கிராண்ட்மாவை பார்க்க வந்திருக்கோம்? அவகிட்ட இருக்க சொத்துக்காக தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம போய் சேஞ்சை பேசலாமா? இங்கே பாருங்களேன், எத்தனை சிகரெட்டை குடிச்சு போட்டிருக்காங்கன்னு. கைகள் ஒரு இடத்துல. கிளவியோட வேலையாக இருக்குமா? 98 வயசில் படியில் ஏறி வந்து சிகரெட்டு குடிக்குதுன்னா பாருங்களேன், முரட்டு கிளவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ மேல் ரூமோட கீ வந்து கிளவிக்கிட்டு தான் இருக்காமா. எங்கிருந்துங்க சத்தம் வருது? ஃப்ரிட்ஜில் இருந்தா? அங்கே பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எலி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா வைக்கிற சாப்பாடெல்லாம் இந்த எலியை தின்னுக்குதுங்க. ஸோ நல்ல வேட்டை எலிகளுக்கு இந்த இடத்துல. ஸோ எலிகளோட பண்ணையாக இருக்கும் போல் இருக்கு. கிராண்ட்மா, இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இது என்னது? இருட்டாக இருக்குங்க, சத்தியமாக எதுவும் தெரியல. யாரோ அங்கே படுத்த மாதிரி எனக்கு ஒரு உருவம் தெரியுது. ஹலோ கிராண்ட்மா, நான் இங்கே வந்துட்டேன். கிராண்ட்மா, ரிப்ளை வரல. கிராண்ட்மா, நீங்கள் முழிச்சிருக்கிறது எனக்கு தெரியுது கிராண்ட்மா. ஓகே கிராண்ட்மா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் தூங்குங்க, நான் கிளம்புறேன். ஸோ நம்ம கிராண்ட்மாவுக்கு நம்ம கூட பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு முழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியுது, ஆனால் பேச மாட்டேங்கிறாங்க. ரீசன் என்னன்னு தெரியல. எதுவாக இருந்தானே நமக்கு சாவி கிடச்சிருச்சுல. இந்த ரூம் சாவியா? இருங்க, அந்த ரூமை திறக்கும்போது தான் சாவி கேட்டுச்சு. அட்டடா, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வெறும் குப்பையாக இருக்குங்க. நம்ம இதை க்ளீன் பண்ணணுமாமா? சரி. யாருமே வராத ரூமில் என்னங்க இவ்வளோ குப்பை இருக்குது? எவனோ தங்கின மாதிரியே இருக்குது குப்பை.
ஸோ அந்த பொம்பளைக்கு வயசான பொம்பளை அது எப்படி மேலே வந்து சிகரெட்டும் அடிச்சிருக்கானுங்க. அப்போ ஏதோ ஒரு பூகி மன்கி இது இருப்பான்னு நினைக்கிறேங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே. பூகி மன்கி இது இருந்தாலும் இருப்பான்னு நினைக்கிறேன். கிராண்ட்மா கூட இன்னொன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த ஃபர்னிச்சரில் எல்லாத்தையும் கரெக்டாக ஒழுங்கு பண்ணணுமாமா, பண்ணிடலாம். ஓகே மக்களே, எல்லா ஃபர்னிச்சரையும் எடுத்து வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா? இருங்க, இங்கே தான் கேட்குது. இந்த கட்டிலுக்கு வந்து நமக்கு பெட் வேணுமாம்மா. இந்த பெட்டுக்கு நம்ம எங்கே போகிறது? இதான் இங்கே இருக்குங்க. இங்கே பாருங்கள், எலி பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. சாரிங்க, அது பெருச்சாடிங்க. எல்லாம் ஒரே சைஸில் ஓடுதுங்க. அவ்வளோதானா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, தூங்குவோம் வாங்க. Evening from our CBS News election headquarters in New York, from which we are originating. Never get worried on election day. You either win or you lose. There's no tie in this business. This message என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலீங்க. டிவி ஆன் பண்ணிட்டு ஹாஹா எங்க ஏதோ பேக்ரவுண்டில் கதவு திறக்குதுங்க. மக்களே, அந்த கதவுக்கு கீழே ஒரு சந்து மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த சந்து வழியே ஏதோ ஒரு உருவம் நம்மளை நின்று பார்த்த மாதிரி இருந்ததுங்க. அது அப்படியே நடந்து போகிற மாதிரி காமிச்சாங்க. அதை நான் பார்த்தேங்க. ஆனால் சீக்கிரம் அது கட் ஆயிடுச்சு. என்னடா இவன் அனான்சின் மாத்திரை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏடை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ, தூங்கிட்டோமா? அப்படியே தூங்கிட்டோங்க. குருவி சத்தம் கேட்குது. ஓ, விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. நைட்டு ஃபுல்லாக டிவி ஓட விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த டிவியை முதல்ல ஆஃப் பண்ணோம், சத்தம் ஓவராக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக டிவி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. கிராண்ட்மாவும் நமக்கு பக்கத்தில் தான் பார்த்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டோருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்காமாங்க, ஸ்ட்ரேஞ்ச் டோர். அப்படியே பார்த்துடா, திறந்துக்கிது விட்றாத. எப்பா டே, ஒரு வழியாக டாஸ்க் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். பாப்பா இருங்க. ஆமாங்க, டாஸ்க்கே தான். வாஷ் அப், ஈட், விசிட்டிங் மை கிராண்ட் மதர். ஸோ முதல்ல நம்ம வாஷ் அப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஈட் பண்ணணும், மூணாவது கிராண்ட்மாவும் போய் பார்க்க சொல்கிறானுங்க. ஸோ எங்கே வாஷ் பண்ணுறது? இருங்க, மியூசிக் அப்படியே மாறுதுங்க. ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த இடத்துல தான் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடு மொத்தத்தையும் பார்க்கும்போதே அகோரமாக இருக்குங்க. ஸோ அடுத்தது வந்து ஈட்டு. முன்னாடி போகிறதுக்கே பயமாக இருக்குது எனக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னமோ ஒரு சத்தம் கேட்டுச்சுல, ஒருவேளை நம்ம நடக்கிற சத்தமானு தெரியல. பிரம்மாண்டமாக இருக்குங்க கேம் பார்க்குறதுக்கு. அட கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ ஈட்டு. இது என்னது? இது சீஸு, பன்னு, பர்கரா? இந்த ஐட்டம்லாம் நாம் வாங்கிட்டு வந்த ஐட்டமா இல்லை பழைய ஐட்டமானு தெரியல. பூந்து விளாசிட்டோம். ஓகே, அடுத்து நாம் கிராண்ட்மாவை விசிட் பண்ணுங்க. கிராண்ட்மா இங்கே பாருங்களேன். இந்த நினைக்கும் போது இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்காமா. ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரே வீட்டில் ஒரே ரூமில் ஒரே சேரில் உட்காந்து தனியாக இருந்திருக்காளாமா. ஆஹா ஏங்க, ஒரே சேரில் எப்படிங்க உட்காந்துட்டு, அதுவும் இந்த வயசான காலத்தில் 98 வயசு வரையும் வந்திருக்கு பாருங்கள் இந்த பொம்பளை. ஸோ இப்போ அவளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம பில்ஸ் எடுத்துகிட்டு வரணுமாமா, மாத்திரை. எங்கேங்க இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியலிங்க. கருணை இருட்டாக இருக்குங்க. ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, டைனாசர் சத்தம் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்குங்க மூச்சு. இதுதான் கிராண்ட்மாவோட பில்ஸு. இந்த மாத்திரையை போட்டோம் அப்படின்னா நம்ம கிராண்ட்மாவுக்கு வந்து கொஞ்சம் மூளையை தட்டி எழுப்புமாமா. ஸோ இந்த மாத்திரையை முதல்ல கொடுப்போங்கிறான். சரி வாங்க, கொடுத்து தான் பார்ப்போம். யாருடா அந்த கிராண்ட்மா? காட்டுங்கடா அந்த கிராண்ட்மாவை. ஓ எங்க பாருங்களேன். என்னங்க இது இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு? ஆஹா முடிய பாருங்களேன். இது எந்த பக்கம் திரும்புதுன்னு தெரியலிங்க. டிவியை பார்க்குதா இல்லை நம்மளே பார்க்குதான்னு தெரியலிங்க. ஏதோ கண்ணு மாதிரி. கிராண்ட்மா அது கண்ணு தானுங்க. அது கண்ணு தானுங்க. ஐயோ ஏங்க அங்கே பாருங்க, அது ரெண்டு கண்ணையும் நம்மளை தாங்க பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கு.
கிராண்ட்மா, நான் நேற்று வந்தேன். அம்மாவுக்கு பதிலாக நான் வந்திருக்கேன், உங்களை பார்க்க வந்திருக்கேன். எப்படி கிராண்ட்மா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்தாங்க கிராண்ட்மா உங்களோட தலைவலிக்கான பில்ஸ். ஒரு வழியாக நான் சாகிறதுக்கு முன்னாடி என்னை பார்க்குறதுக்கு உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லைங்க கிராண்ட்மா, இல்லைனா இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தியான்னு கேட்குறாங்க. ஐயோ கிராண்ட்மா, அந்த மாதிரிலாம் இல்லை கிராண்ட்மா, நான் போய் எப்படி பண்ணுவேன்னா கிராண்ட்மா. கிளவி கரெக்டாக லாக் பண்ணிடுச்சா. இதுக்கு நமக்கு பதிலே இல்லை. ஆக்சுவலாக கிளவி நம்மளே தான் பார்க்குறா. ஆக்சுவலாக தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மர்ம கிளவியாக இருப்பா போல தெரியுதே. நீ அப்போல்லாம் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்ப. அதை நினைக்கும் போது எனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா கிராண்ட்மா நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. பாக்ஸ் 1ல் கிராஸ் போட்டிருக்குமாமா, அது கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸாமா. ஓகே கிராண்ட்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிடுங்க, நான் போய் அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஆனால் கிராண்ட்மா உங்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வெளியே வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அங்கேயே இருங்க. ஒரே ரூமுக்குள்ளே இந்த கிளவி பாருங்கள், எத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னு தெரியுது, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேங்க. இருங்க. ஸோ இதுதான் கிளவி கேட்ட. ஆமாங்க, கிராஸ் மார்க் போட்ட பாக்ஸ் தான். இந்த பாக்ஸுக்குள்ளே சூனியத்தை வச்சுருக்காள் அந்த சூனியக்காரி கிளவின்னு தெரியல. என்ன இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே ஏதோ ஃபோட்டோ இருக்காமாங்க. அது பார்த்தீங்கன்னா எலி தின்றுருக்கு. அதனால் கிளவி ரொம்ப கஷ்டப்பட போகிறா. ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து அவளோட மெமரியாமா. சரி, இந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா கிளவி என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. உள்ளுக்குள்ளே வந்தாவே ஒரு சவுண்டு. கிராண்ட்மா இந்தாங்க நீங்கள் கேட்ட அந்த பாக்ஸ். அப்புறம் கிராண்ட்மா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், கிராண்ட்பாவா? அவரை பற்றி என்னோடய அம்மா என்கிட்ட எதுவும் சொன்னது இல்லையே. எந்த ஒரு பதிலும் வரல. அப்புறம் இவ்வளோ தான் ஃபோட்டோ இருந்தது, மீதி எல்லாத்தையும் எழுதி தின்றுச்சு கிராண்ட்மா. அப்புறம் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபோட்டோவாக இருக்குன்னு தோணுது. அந்த சின்ன உயிரினங்கள் என்னோடய வீட்டை சுற்றி ஓடிச்சு, என்னோடய வீட்டில் இருக்க பொருட்களை தின்னுச்சு, என்னை எழுப்பி விட்டுச்சு. ஆனால் இப்போ என்னையவே மிரட்டுது அப்படிங்குது. அதுக்கு அத்தனையும் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேங்கிறா. யாரை சொல்கிறா இந்த கிழவி? ஏன் இங்கே சும்மா நின்றுக்கிட்டு இருக்க? போய் அந்த எலி பிடிக்கிற கருவியை கண்டுபிடிங்கிறா. கிழவி, என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லாத, ஓகேவா? நான் என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லாத. ஸோ ஆமாங்க, எலியை கேட்ச் பண்ணணும். இருங்க, இதில் என்னமோ இருக்குது. ஓ சீஸ், எலி பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பைட். டம் டம்னு ஏதோ சத்தம் வந்துக்கிட்டே இருக்குல்ல. கதவை தட்டுற மாதிரி சவுண்டா, இல்லை ஏதோ மியூசிக்கா? இதை தான். இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி சத்தம் கேட்குதுங்க. இது அங்கே ஏதோ இருக்குங்க. இருங்க. ஓ இதான் இங்கே இருக்குங்க. பாவம், அந்த பாவப்பட்ட எலிகள். எலிகளுக்கு பாவமா? என்னமோ ஒரு சத்தம், ஒய் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ராப்பு வச்சிடலாம். அடுத்த ட்ராப்பு இந்த அங்கே ஒன்று. மியூசிக் சரியில்லை, கொஞ்சம் பயமாக இருக்குங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. மியூசிக்கை மாற்றி விட்டுட்டானுங்க. கொஞ்சம் கலங்குது. வெளியே தான் காற்றடிக்குது. என்னங்க அது? ஏதோ ஒன்று நம்மளை பார்த்துட்டு போச்சுங்க. கிளவியை வந்து பார்த்துட்டு போனா. இங்கொன்று வச்சிடலாம். இந்த அங்கனம் ஒன்று. கிளவியோட ரூம் பக்கத்தில் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அள்ளு கிளம்புது. வச்சுட்டேனா இல்லையா? அவ்வளோதானா? வேலை முடிஞ்சுதா? கேட்ச் த ரேட் மறுபடியும் வைக்கணுங்க. இதான் இங்கொன்று வச்சா வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதானா? இப்போ என்ன பண்ணுறது? மறுபடியும் கேட்ச் த ரேட்டா? என்னடா அது? இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலிங்க. இருங்க, கிளவி ரூமுக்குள்ளே போய் பார்ப்போம். கிராண்ட்மா, நீங்கள் சொன்ன என்னமோ சத்தம் கடிச்சுங்க. இருங்க,
கிராண்ட்மா, என்னடா அது கொள்ளு பட்டாசு டப்பு டப்புன்னு வெடிக்கிற மாதிரி தாங்க எளிதாக மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எளிய இது பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிளவி, என்னை முன்னாடி விட்டுட்டு நீ பின்னாடி வீதிக்கு வந்து என்னை பயமுறுத்தி விட்டுட்டு இருக்காத ப்ளீஸ். எதுவாக இருந்தாலும் உன்னோட அழகான திருமுகத்தை வச்சுட்டு அந்த ரூமுக்குள்ளே இரு. எல்லா இதையும் போய் ட்ராப் எடுத்து விடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மியூசிக் வந்தாவே கண்டிப்பாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னமோ நமக்கு ஆக போகுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த கதவை திறக்கவே முடியலையே. அந்த கதவுக்குள்ளே என்ன இருக்குது? இந்த லைட்டை பாருங்களேன், இந்த லைட்டை பாருங்களேன். சரியில்லை ராஜா, சரியில்லை. மறுபடியும் இன்னொன்று மாட்டியிருக்கும் போல் இருக்குங்க. இந்த அங்கே போச்சு. இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ட்ராப்பில் மாட்டின எலிக்கு மட்டும் தலையை காணா. ஆக்சுவலாக அந்த தலை எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் ட்ராப் இந்த மாதிரி பண்ணாதுங்கிறான். அப்போ யார் பண்ணியிருப்பா? அந்த எலியோட தலையை யார் பிச்சிருப்பா? கிராணி, எதுக்கு இந்த மாதிரி மியூசிக் வந்துக்கிட்டு இருக்கு? ஏதாவது வெளியே நிற்குன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிக்குங்க, ஒரு ஜம்ப்ஸ்கர் இருக்குது. கீழே இது நிற்குமா? ஆஹா ஆஹா, என்னங்க அது, என்னங்க அது? இங்கே பாருங்க, கிளவி இந்த கைப்பிடி மேலே எகிரி குதிச்சு ஓடி இருக்குமா? இன்னும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு மியூசிக்கு. படி மேலே வேகமாக ஓடி வந்து அப்படியே ஒத்த கையை வச்சு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிருக்குமா? பார்த்தா அந்த மாதிரி தான் தோணுதுங்க எனக்கு. மியூசிக்கே சரியில்லை ராஜா. ராஜா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா. ஓ மை காட், சத்தியமாக இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறது? கிராணி, கிராண்ட்மா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த விஷயத்தை பண்ணிட்டேன் கிராண்ட்மா. கிராண்ட்மா, கிராண்ட்மா, எல்லாமே ஓகே தானே? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? என்னங்க அது, கிளவி எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிறா. இந்த கிளவி பேசுகிறத பார்த்தா அவங்க வாயில் உண்மை வராது. அவங்க இதயம் கல் மாதிரி, அவங்க த்ரோட் கிரேவு மாதிரி. என்னத்தை சொல்ல வரா? யாரை பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறான்னு தெரியலிங்க. ஓகே கிராண்ட்மா, நான் தூங்க போகிறேன். உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே? குட் நைட் கிராண்ட்மா. எப்பா, விசித்திரமாக இருக்கே. முன்னாடி ஸ்டெப்பு வச்சு போகிறதுக்கே பயமாக இருக்கே. அந்த அளவுக்கு இந்த கேம் நம்மளை மிரட்டுதுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு டிவி தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லேருந்து ஓடுதா? இங்கிருந்தா ஓடுது? இல்லை நம்ம ரூம்லேருந்து ஓடுதா? எங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு? ஐயோ, கிளப்பி விட்டுட்டானுங்க. கதவை சாத்தணுமா? டோருக்கு பின்னாடி ஏதாவது இருந்துட போகுதுங்க. இருட்டாக இருக்குங்க. கபோர்டுக்கு மேலே கடவுளே, முரட்டுத்தனமான ஜம்ப்ஸ்காருங்க. படுக்கணுமா? அட்டப்பாவி, இவ்வளோ பெரிய ஜம்ப்ஸ்காருக்கு அப்புறமும் படுத்து தூங்குறதுங்கிறது நல்ல விஷயமா என்ன? நேராக எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். என்ன நம்ம இதெல்லாம் ஏதோ ஒரு அறிகுறி. நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து இப்போவே எந்திரிச்சு போயிடணும்டா. மறுபடியும் வாஷ் ஷாப்பு, ஈட்டு, விசிட் கிராண்ட்மா. ஆச்சிட்டு கடவுளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது? இங்கே பாருங்கள், இது பார்க்க ஏதோ ஒரு பாய்சன் டப்பா மாதிரி இருக்குங்க. இதுக்கு இப்போதைக்கு வேலையில் இதை நம்ம பேக்குள்ளே வைப்போம் அப்படின்னு அதில் போட்டுருச்சுங்க. நைட்டும் பகலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது.
வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஹீட்டா? லைட் அப்படி தான் பிளிங்க் ஆகி தான் எரியுது. மேலே இருக்கும்போது ஒரு மியூசிக்கு, கீழே இருக்க வரும்போது ஒரு மியூசிக்கு. மியூசிக்லேயே மிரட்டியிருக்கானுங்க. மியூசிக்கையும் ப்ளஸ் வந்து இந்த கேமோட கிராஃபிக்ஸு பயங்கரமாக இருக்குங்க. அது சும்மா மிரட்டுன்னு மிரட்டுது. இந்த கேம் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் இதோட ஸ்டோரி எனக்கு சூப்பராக இருக்க மாதிரி தோணுது. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, ஒரு முழு கேமாக இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணாமல் விடுறதில்ல. சரிங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க 10-20 நிமிஷத்தோடு முடிச்சிடணுன்னு. ஆனால் நமக்கு அது முக்கியம் இல்லைங்க. முழு கேமையும் முடிக்கணும். கிராணி தான் நான் உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்க ஸ்டைலே சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லையாமா ரூமுக்குள்ளே. டிவி ஓடுற சத்தமும் இல்லை, எல்லாமே அமைதியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு அந்த பில்ஸ் எடுத்துகிட்டு வந்து கிளவிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே நல்லா இருட்டாக தான் இருக்குது. கிளவி அங்கே ஒரு உருவம் தெரியுது, அது கிளவியோட உருவமானு தெரியல. அடுத்து என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. கிராண்ட்மா வந்து நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாமா, அதனால் இன்றைக்கி அவளுக்கு அதிக பில்ஸை கொடுக்க போகிறாமா. அடடே செத்தனைக்கு இது போகிறாடா கிளவி. எப்பா என்னங்க இது? இப்போ தாங்க எப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன், காலை நீட்டி. இன்னும் சரியாக தெரியலிங்க அதோட மூஞ்சி. கிராண்ட்மா ஆர் யூ ஹியர் அப்படின்னா, ஓ உயிரோடு இருக்கியான்னு கேட்குறான். கிராண்ட்மா உயிரோடு தான் இருக்கியா? பார்க்குறோங்கப்பா. த ஈவினிங் டிவி ப்ரோக்ராம் நான் மிஸ் பண்ணுறேன். அது என்னோட ரொம்ப ஃபேவரட்டு. ஆனால் டிவி உடஞ்சிருச்சு. பேஸ்மெண்ட்டும் கீழே ஒரு டிவி இருக்காமா, அங்கே போய் அந்த டிவியை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க மாதிரி கிளவி சொல்லுதுங்க. அப்புறம் அந்த பேஸ்மெண்ட்டத்தோட கீ வந்து ஏதோ டோர் மேட்டுக்கு கீழே இருக்காமா. கண்ணை பாருங்களேன், இந்த கிளவியோட கண்ணை பாருங்களேன். ஹரியப் கிளவி செய்யறதே பெருசு, இதில் மிரட்டி வேறு வேலை வாங்குறேன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேங்க. இப்போ தாங்க இந்த ரூமில் லைட் எரியுது. கீ எடுத்தாச்சு. அஜ்ஜையோ பேஸ்மெண்ட்டமா இது? ரைட்ரா, இன்றைக்கி இதுக்குள்ளே நம்மளை வச்சு இந்த கிளவி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த பேஸ்மெண்ட்டமும் ப்ளஸ் பேய்களுக்கு சிறந்த ஒரு இடமா தான் இருக்கும். எல்லா பேய் படத்துலேயும் நம்ம ஒரு பேஸ்மெண்ட்டை பார்க்கலாம். அந்த பேஸ்மெண்டமுக்குள்ளே எல்லா பேய்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதா வாடிக்கையான ஒன்று. இவ்வளோ இருட்டாக இருக்குது, எடுக்க முடியுமா? அதை எடுக்க முடியல. எடுத்துட்டேங்க. நல்ல வேலை வெளிச்சம் கிடச்சிதுடா சாமி. இருங்க முதல்ல இங்கே போவோம். என்னங்க அது பேஸ்மெண்ட்டை மொத்தமும் 6 ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ பைப் கீது உடஞ்சி லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஹூஸ் திஸ்? இங்கே தான் சவப்பட்டி இருக்குங்க. ஸோ கிராண்ட்மாஸ் இனிஷியல்ஸ். ஓ அதாவது தன்னோட சாவுக்காக கிராண்ட்மாவே சவப்பட்டி வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த பேஸ்மெண்ட்டு கடையில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் போட்டிருக்கு. இது கிராண்ட்மாவுக்கா இல்லை யாருக்குன்னு தெரியல. யாருப்பா அது? முன்னாடி போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. டிவி இந்த டேபிளில் தான் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆண்டனா இருக்குது பாருங்கள். ஸோ டிவி எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இருங்க. ஆஹா, இதென்ன க்ரோபார் கிடச்சிருக்குங்க டிவியில். இந்த க்ரோபாரை வச்சு நம்ம என்னையா பண்ணுறது? ஓ மை காட் மக்களே, எங்கே பாருங்கள், அந்த சுவரை பாருங்கள். ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டுருக்குங்க, எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. கிராண்ட்மா அங்கே பாருங்கள், தலை தெரியுது பாருங்கள்.
அங்கே ஒரு உருவம் நிற்குதுங்க, சத்தியமாக நிற்குது. டேங்கப்பா, என்னங்க அது? மேலேருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இந்த கிழவி. எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாமல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா நம்மளைய? ஒருவேளை லாக் இது பண்ணுவாளா நம்மளைய? உயிரோடு இருக்க கிழவி இப்படி மிரட்டுறாளே நம்மளைய. இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை கிழவிக்கு இது செத்துட்டாளா? நம்ம ஹேண்டில் கொஞ்சம் பொருள் இருக்கனால இந்த மெழுகுபத்தி எங்கேயாவது வச்சுட்டு தான் அந்த டிவி எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இதை இங்கே வச்சிடலாம். இதெல்லாம் பார்த்தா என்னன்னு சொல்கிறது? இங்கே ஸ்பைடர் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன், மூஞ்சி மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மெழுகுபத்தி எடுக்காமல் நம்ம எப்படிங்க போகிறதுங்க? இருட்டுக்குள்ளே போக முடியாதுங்க. மெழுகுபத்தி எடுக்க முடியல, மெழுகுபத்தி விட்டுட்டு தான் போகணுன்னு நினைக்கிறேன். அதுதான் மிஷின் நினைக்கிறேன். மேலே கதவு திறந்துருக்கு. வா 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 வா, முதல்ல வெளியே போடா சாமி. முடிச்சிட்டானுங்கடா, சோழியை முடிச்சிட்டானுங்கடா, சோழியை முடிச்சு விட்டானுங்கடா. கிளவி, ஐயோ அங்கே பாருங்க, மெழுகுபத்தியை நீட்டிக்கிட்டு. கிளவி, அது உண்மையாக நீயாதா இல்லை வேற ஏதாதா? ஏன் இந்த கிழவி இப்படி நம்மளை பட்டாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கா? பாருங்களேன், அங்கே கூப்பிட்றா பாருங்க. நம்பி போகலாமா? கோங்கப்பா, கையை பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக கிளவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க. இது ஏதோ பேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு சாத்தானா இருக்குன்னு நினைக்கிறேன். 4 ஆர்ம்ஸை பாருங்க கிளவிக்கு. அட்டேங்கப்பா. கிராண்ட்மா, அது நீங்கள் தானா? கிராண்ட்மா, நான் பயந்துட்டேன் கிராண்ட்மா, ஆன்சர் சொல்லுங்கள். கிராண்ட்மா, என்னை திரும்பவும் கடவுளாக மாற்று, என்னோட சோலை டெலிவரி பண்ணு, சேவ் மீ ஃப்ரம் த ஷேக் ஆஃப் யுவர் மர்சி. என்ன சொல்ல வர? இதுதான் போய மாதிரி இருக்குங்க, என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு சொல்ல தெரியல. இப்போ என்ன பண்ணுறது? முன்னாடி போய் பார்க்குறதா அது யாருன்னு, இல்லை மெழுகுபத்தியை வாங்குறதா? கவுத்தி விட்டுட்டாங்க, கவுத்திட்டாங்க. கிளவி நமக்கு மரண பயத்தை காட்ட போகிறான்னு நினைக்கிறேன். லைட் இல்லாமல் தந்து, இங்கே கொஞ்சம் லைட் இருக்குங்க. உள்ளே போயிட வேண்டியதான், செட்டில் ஆகிக்க வேண்டியதான். கடவுளே, பிளட் ஸ்ட்ரெயின்ஸ், ரத்தக்கரை, இது எங்கே இப்படி ஆச்சு? ஐயோ, முடிச்சு விட்டுட்டா போங்க. வெளியே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குங்க. வெளியே போகிறதுக்கே சத்தியமாக பயமாக இருக்கு. மேலே போக முடியுமா? சத்தியமாக மேலே போக முடியல. இருட்டுக்குள்ளே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏங்க தெரியவே மாட்டேங்குதுங்க. மேலே பூட்டி இருக்கு. மர்டரர்
கொலகாரன் போட்டிருக்கு. யாரை சொல்கிறா இந்த கிழவி? கருமம் முடிச்ச கிழவி பயமுடுத்திட்டு ஓடிடுச்சுங்க. ஏங்க டோரவே அடிச்சு தள்ளிட்டு போயிருக்கா பாருங்க. இவளுக்கு போய் தொண்டுத்திட்டு போய் ஏங்க பாருங்க, டோரே இங்கிருந்து டோரே எப்படி அடிச்சு தெரிச்சுட்டு கிடக்குது பாருங்க. அடேங்கப்பா, இந்த கிழவிக்கு போய் 98. எங்கேங்க கிழவியை காணா? உக்காந்துருக்கா? உக்காந்துட்டு தாங்க இருக்கு. நோய் வந்த மாதிரி உக்காந்துட்டு இருக்கா பாருங்க. கிராண்ட்மா என்னாச்சு? கிராண்ட்மா ஏன் பேஸ்மெண்ட் ரூமுக்கு வந்த? எப்படி என்னால் மிஸ் பண்ண முடியும் ஈவினிங் டிவி ஷோவை? மை ஃபேவரட், எனக்கு பிடிச்ச டிவி உடஞ்சிருச்சு. கவலைப்படாத கிராண்ட்மா, இங்கே பார்த்தியா, நான் உனக்காக நீ கேட்ட புதிய டிவியை பேஸ்மெண்ட் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் உன்னைய பேஸ்மெண்ட்டில் பார்த்தனே. என்ன பேஸ்மெண்ட் மேலே பார்த்தியா? எப்பா நான் ரொம்ப நாள் ஃபுல்லாக இங்கே தான்ப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் நம்மக்கிட்ட ஒரே போட்ட கிளவி. நீ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க, வேணும்னா கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படிங்கிறா. கோ டு பெட்டுங்கிறா. கிளவி நான் என்ன செய்யணுங்கிறத நீ சொல்லாத, புரியுதா? கிளவி கொஞ்சம் இல்லை ரொம்பவே சூனியாக்காரியாக இருப்பா போல தெரியுது. படாத பாடு படுத்துட்டா பேஸ்மெண்டமில் வச்சு நமக்கு சம்பவம் பண்ணிட்டா. நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சா போதுண்டா சாமி. இது என்ன 2 மூச்சு கேட்குது? லைட்டர் எடுத்து கேண்டிலில் பற்ற வைக்கணுமா? ஓகே, பற்ற வச்சாச்சு. யாரோ ஒருத்தர் மூச்சு ஹெவியாக விடுற மாதிரி ஒரு சத்தம் வந்துக்கிட்டு இருக்குங்க. நம்மளோட மூச்சு தானா? பார்த்தீங்களா? சம்மோன் ப்ரீத்திங் பிகைண்ட் த டோர். யாரோ இந்த கதவுக்கு பின்னாடி நின்று ஹெவியாக ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, கதவை திறக்க முடியலையே. ஏதோ ஒன்று ஓடிச்சுங்க. சம்திங் ராங். ஆஹா, பார்த்தீங்களா? அந்த விண்டோலேருந்து யாரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. போடு, கரண்ட்டுக்கு இது கட் ஆயிடுச்சா? அது உருவம் மாதிரி தெரியுதுங்க பார்த்தா எனக்கு. இப்போ எல்லாமே கேமில் அந்த ரூமுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருது. சத்தியமாக அந்த ரூமுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ ஏதோ ஒன்று கதவை திறந்துக்கிட்டு இருக்கு. கடவுளே, இந்த கேமை எப்படியாவது நான் சீக்கிரம் முடிக்கணும்டா கடவுளே. கருகுமுன்னு இருக்கு. ஏன்டா ஏதாவது கேண்டில் இது கையில் எடுத்துகிட்டு போகலாம்லடா. ஏன்டா இப்படி அட்டூழியம் பண்ணுறீங்க? ஒரு டார்ச் லைட்டாவது வச்சுக்கலாமா? இங்கே தான் போகணுமா? இந்த இருட்டுக்குள்ள நான் எங்கேன்னு போய் கிழவியை கண்டுபிடிப்பேன்? படுத்து தூங்கிட்டு இருக்கா. கிழவியை காணாங்க. ஐயோ,
இருட்டுக்குள்ள எது எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. தேர் இஸ் நோ ஒன் ஹியர். இங்கே யாரும் இல்லை. என்னங்க இந்த இடம் அடைச்சி வச்சிருக்கு? யார் இந்த ஹால்வேவை அடைச்சி வச்சிருக்கிறது? ஐயோ ஐயோ, அங்கே பாருங்கள், அந்த லைட்டு வேற விட்டு விட்டு எரியுது. கிளவி தான் பாத்ரூம்குள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். கிராண்ட்மா, நீங்கள் தான் பாத்ரூம்குள்ளே இருக்கீங்களா? ஓ மை காட். கிராண்ட்மா, கிராண்ட்மா நீ உள்ளேயா இருக்க? பதிலாக சொல்லு கிராண்ட்மா. ஏன் கிராண்ட்மா இப்படி அட்டூழியம் பண்ணுற? உன்னைய பார்க்க வந்தது ரொம்ப ரொம்ப தப்பாக போச்சு. செத்தண்டா செத்தண்டா, சத்தியமா செத்த. ஏதோ கீ எங்கேயோ இருக்காமா. விண்டோ ஷீல்னா, ஓ விண்டோக்கு கீழே ஏதோ கீ இருக்காமா. லவ் இஸ் கீ. ஆமாம், உண்மை தானே. லவ் வந்து ஒரு கீ தானே. ஸோ அந்த அம்மா கிராண்ட்மாவை வந்து நம்ம லவ் இல்லாமல் இத்தனை நாள் கழித்து வெறும் சொத்துக்காக மட்டும் வந்து பார்க்குறதாங்கிறதுனால தான் ஏதோ சொல்ல வரானுங்க. ஏதோ ஒரு இருங்க, முதல்ல அந்த ஜன்னலை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே எதுவும் கீ இல்லை. ஓகே, இப்போ இந்த கீயை வச்சு நம்ம மேலே இருக்க அந்த டோரை தான் போய் திறக்கணும்னு நினைக்கிறேன். சத்தியமாக இருட்டுக்குள்ளே எதுன்னு தெரியலிங்க. திறக்குது 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 திறக்குது. உள்ளே ஏதோ இருக்குங்க, உள்ளே ஏதோ இருக்குங்க. கிளவி செத்து கிடக்குதுங்க. எப்படிங்க? இங்கே பாருங்களேன், எவனோ சம்முட்டியை வச்சு அடிச்சிருக்கான். எவன்டாம இந்நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிறது? இந்த மூஞ்சியெல்லாம் சாகிற மாதிரியா தெரியுது? இல்லை கேட்குறேன். ஃபியர் மக்களை, நம்மளோட சேனல் பேர் ஃபியர் ஜூன் தமிழ். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, காலிங் பெல் கீழே அடிக்குது, கிளவி செத்து கிடக்குறது. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? டே கிளவி, ஆக்சுவலாக கிளவி ஆல்ரெடி செத்துருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் செத்து அழுகி கிடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஆவிதான் நம்மளை உருட்டிகிட்ருக்கு. யார் அது? கண்டிப்பாக அதை நீ கேட்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு ரிப்ளை வருது. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறோம் நாம். நீ அப்ஸ்டேர்ஸுக்கு தனியாக போயிட்டு வந்தியா, அதாவது மேலே போயிட்டு வந்தியா, தனியாக போயிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. டே என்னடா சொல்ல வர? எனக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற நாம சொல்கிறோம். எனக்கு புரிஞ்சிக்க முடியல. நாங்கள் உனக்கு காட்டுவோம் அப்படிங்கிறது. போலீஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வழியில் அப்படிங்குது. யாருப்பா நீ? கதவுக்கு வெளியே யார் இருக்கிறது? யாருன்னே தெரியாமல் என்னடா பண்ணுறீங்க? டே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்களா? டே கிராண்ட்மா, இது உங்களோட வேலைன்னு தான் எனக்கு தெரியுது. ஆனால் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களோட கிராண்ட் சன்னில் என்னை மன்னிக்கக்கூடாதா? அதான் இப்போ உங்களை பார்க்க வந்துட்டேன்ல. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? எனக்கு தெரியுங்க, எனக்கு சத்தியமாக தெரியும். இது கிராணியோட வேலை தானே. ஐயோ ஐயோ, இவ்வளோ டார்க்காக இருக்கே. ஆஹா, இருட்டு நினச்சி பாருங்க, நான் இருட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கேங்க. ஓ, என்னங்க அது? என்னங்க அது? என்னங்க அது?
கருமம் பிடிச்ச கிளவி. இங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜு எல்லாம் உடஞ்சி நொறுங்கி கிடக்குது. கிளவி, நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கிளவி. கடவுளே, இந்த கிளவி நம்மளை படாதப்படுத்துறாளே. என்னதான் வேணும் இந்த கிளவிக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கிளவிங்க செத்தண்டா மக்களே, எங்க பாருங்க மக்களே. கிளவி கனவாடா இது. டே அட்டா பாவீங்களா. கொஞ்ச நேரத்தில் கதி கலங்கிட்டுங்க. என்னமோ போட்டுருந்துச்சு, அதுக்குள்ளே நான் படிக்காம விட்டுட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ பின்னந்தலை வலிக்குது அப்படின்னு போட்டிருந்தது. கிளவி வந்து கனவில் வந்து அட்டுலியம் பண்ணிட்டு போயிருக்கா. என்னமோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ பிரிங் கிராணி பில்ஸ். ஆமாம், கிழிஞ்சது. இந்த டைம் கைகள் வேண்டாமா? கைகள் ஊனுங்க. கை கழுவியாச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு. கழுவ வேண்டாங்கிறான். ஏன் சாப்பிடலையா? இல்லை, என்னோட ஏதோ ஒரு பேக்கில் ஒரு பாட்டில் இருக்காமா, அதை எடுத்துகிட்டு வரணுங்கிறான். என்ன பாட்டில்? சுவையில்லாத, மனமில்லாத, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத, அதாவது இந்த இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிறத கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குமாமா. ஓ, இது விஷங்க. ஆட்டா பாவிட்டே, அப்போ நம்ம கிளவியை கொல்ல வந்திருக்கோமா? ஆஹா, ஏங்க நம்ம திருடுங்க. ஓ ஓ அதுக்கு தான் கிளவி நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்காளா? அட்டா பாவி, இருங்க, நான் இப்போ சாப்பிட விரும்பலைங்கிறான். கிளவி வந்து சேரில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காளாமா. இதை பயன்படுத்தி நாம் அந்த மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்துடணுங்கிறான். அடுத்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி. கிளவி சாதாரண ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இவ வந்து ஓல்டு மேனாமா, சாவை நோக்கி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவளாமா. இவன் ஒரு நாள் மிஞ்சி போனால் ஒரு நாள் வாழ்ந்துருவா, இல்லைனா 10 வருஷம் வாழ்ந்தா மட்டும் இவன் என்னத்தை செஞ்சிட போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆட்டா பாவிட்டே கொலகாரா, கலந்துட்டாங்க விஷத்தை. டே நீ கிராண்ட் சன்ரா. அட்டா பாவிடே, பாவண்டா அந்த பொம்பளை. யாரோ பார்க்குற மாதிரி இருக்குங்க. யாரும் பார்க்கலையா? ஓ பயமாக இருக்குங்க. இவன் வேறு என்னமோ பண்ணுறாங்க இந்த பொம்பளைக்கு. இங்கே பாருங்களேன், தலையில் முடிய காணா இந்த அம்மாவுக்கு. கிராண்ட்மா, நான் உங்களுக்கு பில்ஸை கொண்டு வந்திருக்கேன். பில்ஸா? உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு. உனக்கு மட்டுமா வந்துச்சு கிளவி? எனக்கும் தான் கனவு வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பேட் ஃபீலிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத சரியா அப்படிங்குது. கிளவிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குங்க. பாருங்களேன், ஏதோ ஒரு பாக்ஸை கேட்குது. 2nd ஃப்ளோரில் இருக்காமா, போய் எடுத்துகிட்டு வர சொல்லுது. நாம் கிளவியை முடிக்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் கிளவி நம்மளே முடிச்சு விட்ருது. நீ வந்து அங்கே அந்த பாக்ஸை பார்ப்பேங்குது, அதை கொண்டு வர சொல்லுது. ஓகே கிராண்ட்மா, நான் உங்களுக்கு அந்த பாக்ஸை கொண்டு வரேன்னு நாம் சொல்கிறோம். முடி வேறு இல்லை. ஆல்ரெடி முடி இருந்ததுக்கே முரட்டுத்தனமாக இருந்தது. இப்போ முடி இல்லாமல் என்னென்ன பாடுபடுத்த போதோ. இந்த ரூமா? இந்த ரூமை வந்து நம்ம கனவுல பார்த்துருக்கோமாமா. முதல்ல வந்து இதோட சாவியை கண்டுபிடிக்கணுங்கிறான். கதவு திறக்கலை. அப்போ இதோட சாவி வந்து கண்டிப்பாக
ஜன்னலுக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கனவுல பார்த்த மாதிரி. அங்கே பாருங்களேன், இது விட்டு விட்டு அமையிறத பார்த்தா ஒருவேளை இங்கே போகணுமா? இங்கே கீது ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டுங்க. ஒன்றும் இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கிளவிக்கு தெரிஞ்சிருச்சு நாம் யாருங்கிறது, ஆனால் நமக்கு தெரியல இன்னும் கிளவி யாருங்கிறது. அட்டா பாவி, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணாண்டா, கிளவி எது பண்ண வேண்டாம், விட்டுட்டு போயிடலாம். இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்க போகுதோ? பொறுமை 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 பொறுமை. தாங்க இருக்குங்க. இந்த கேம் எப்படா முடியுடே கிளவி? காணா நினச்சேன் ஆப்பு வைக்க போகிறா கிளவி நம்மளையே. கிளவியே காணாங்க. அதே தான். இப்போ இவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமா? மேலே இருந்த சத்தம் வருது. கிராண்ட்மா, அடேங்க அப்பா, இதெல்லாம் நான் என்னத்தங்க சொல்கிறது? இங்கே பாருங்க. கிராண்ட்மா, மாத்திரையை சாப்பிட்டீங்களா? இங்கே என்ன பண்ணுற கிராண்ட்மா? இந்த பார்வையிலே பல அர்த்தங்கள் இருக்குது. வாங்க, உங்களை நான் தூக்கிட்டு போகிறேங்கிறான். ஸோ பில்ஸை எடுத்துகிட்டு போகணுமாமா? அட்டா பாவி, டே வேணாடா, பில்ஸை கொடுக்காதடா. அந்த கிளவியை பார்க்க சாதாரண கிளவி மாதிரி தெரியல. ஓகே கிராண்ட்மா, இதுதான் உங்கள் டைம். இப்போ நீங்கள் பில்ஸ் எடுத்தாகணும். இது என்னோட பழைய பொருட்கள் அப்படிங்கிறா. உனக்கு தெரியுமா, உன்னோட கிராண்ட்மா ஒரு காலத்தில் பெல்லரினாவாக இருந்தா, அதாவது ஒரு டான்ஸ் நடன கலைஞர். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆனால் அதை நான் மறக்கலை. பாவண்டா டே. ஓ டேங்கப்பா, டேக் யுவர் பில்ஸ் நவ். கிளவி பாருங்க, அப்படி பார்க்குறா பாருங்க. ஓ ஸ்டேஞ்ச் டெஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறா கிளவி. எனக்கு தாக அடிக்குது அப்படிங்கிறா. என்னோடய தொண்டை இதாகுது, தாக அடிக்குது அப்படிங்கிறா. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறா. அடா பாவி, அவன் விஷத்தை கலந்து விட்ருக்கா. ரைட்டர், அவன் செத்தான்னு நினைக்கிறேங்க. கிளவி முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். எதையும் துடிக்குது, யாருக்கு துடிக்குன்னு தெரியல. நம்ம சாக போகிறோமா இல்லை கிளவி சாக போகிறோமா? ஆனால் பில்ஸை கொடுத்துட்டாங்க. நம்ம கலந்து அந்த விஷ மாத்திரையை கொடுத்துட்டோம். இதையும் ஸ்லோவாகுதுங்க. செத்துருச்சா? ஆட்டா பாவிட்டே. கிராண்ட்மா எப்படி இருக்கு? கிராண்ட்மா, உங்களுக்கு கேக்குதா? கிராண்ட்மா, நோ பல்ஸ், நோ ப்ரீத்திங். ஆட்டா பாவி, கொன்னுட்டோங்க. சொத்துக்காக கொன்னுட்டோங்க. அட்டா பாவி டே, பாவண்டா டே. இந்த பாவம்லாம் 7 ஜென்மத்துக்கு போகவே போகாதுடா. பாவம்.
அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அந்த அம்மா வீட்டுக்காக அவங்கள கொண்டிருக்கோம் பாரு. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இப்போ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். யூ கால்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ், உங்களுக்கு எப்படி உதவலான்னு கேட்குறான். என்னோட கிராண்ட்மா வந்து இந்த மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அதாவது எங்கள் கிராண்ட்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு மாதிரி எனக்கு தோணுதுங்கிற மாதிரி நாம் சொல்கிறோம். இருந்தாலும் எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 98 வயசு ஆயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் வர வயசு தான் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லியிருக்கோம். சரி, எனக்கு புரியுதுங்க, நாங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆம்புலன்ஸ்காரன் சொல்கிறான். கதை முடிய போகுது, பையனோட கதை முடிய போகுது. இனிமே தான் ஆட்டம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு புறாவோட கண்ணு வெளியே வந்து போய் கிடக்குதுங்க. ஜன்னல் அடிபட்டு செத்து கிடக்குது. இப்போ நம்ம கிராண்ட்மா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் கிராண்ட்மா ரூமில் வெயிட் பண்ண சொல்கிறானுங்க. இந்த டோரெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குங்க. வந்துருச்சுங்க. ரெண்டு மாதங்களுக்கு பிறகு. அவ்வளோதானா? லாஸ்ட் ஒன். எங்கே இருக்கோம்? பேஸ் பட்டல் இருக்குங்க. அங்கே பாருங்கள், கிளவியை போட்டுட்டு பேஸ் பட்டல் இருக்க பொருள்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஆட்டா பாவிடே. வெயிட் ஃபார் த டெலிவரி. ஓகே, கண்டிப்பாக எனக்கு தெரியுது நமக்கு ஆப் இருக்குங்க. நான் கடைசி டைம் இங்கே வந்தபோது அந்த நாளில் கிராண்ட்மா செத்தாங்க. ஆனால் அது ஏன்னு எனக்கு தெரியல. அட்டா பாவி, எவ்வளோ பெரிய பொய் இது. உலகமாக நடிப்புடா. இந்த ரூமை எவ்வளோ சீக்கிரமாக நான் ரெனோவேட் பண்ணுறனோ அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணணும் அப்படிங்கிறான். அடா கொடூரா, கொலை பண்ணிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறான் பாருங்க. அவன் மனசாட்சிக்கிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க. அதாவது இங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுமாமா சார், ரொம்ப நாள் ஆகுமாமா. அடுத்து இது என்னது? நியூ ஃபர்னிச்சர். கீழே இருக்க அந்த தரையை கெட்டுப்போன தரையை, சரி கெட்டுப்போன தரையினா அதாவது பழைய தரையை மறைக்கிறதுக்காக புதுசாக கார்பெட் வாங்கி போட்டிருக்கானாமா. நல்லா வாழ்கிற வாழு 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 வாழு. கொஞ்சமாவது குற்ற உணர்வு இருக்கான்னு பாருங்கள். சத்தியமாக இவன் உண்மையான ரியல் சைக்கோங்க. வெயிட் ஃபார் டெலிவரி. இன்னும் வெயிட் ஃபார் த டெலிவரி தாங்க. இங்கே எதுவும் இல்லை. சரி, இப்போ மேலே தான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பெல் அடிச்சிருச்சுங்க, பெல் அடிச்சிருச்சு. டெலிவரிக்காரன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ பொருள் இருக்குது, ஆனால் பெல் அடிச்சிருச்சு. மேலே போக முடியல. வரேன்ப்பா. யார் இது? மெட்டீரியல் பொருள் வந்திருக்காமா? பில்டிங் மெட்டீரியல் பொருள் வந்துருச்சாமா? டெலிவரி ஆயிடுச்சாமா? ஃபைனலி, கடைசியா? ஓகே, இப்போ அடுத்த டாஸ்க் என்னென்னா, அந்த போர்டு வச்சு மேலே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள், அடைச்சி வச்சுருந்தானுங்க பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ண சொல்கிறான். நல்லா ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் எதுவும் ஆகலையே. அந்த ரூமில் தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகும். க்ரோபார் எடுத்துருக்கேன்.
இங்கே ஃபுல்லாக வெறும் சைக்கிள், பழைய பொருட்கள், டாய்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கிறது வந்து என்னோடய பழைய மெமரிஸ் அப்படிங்கிறோம். அப்புறம் இந்த டாய்ஸ் வந்து என்னோடய கிராண்ட்மா எனக்கு கொடுத்தாங்க. என்னை கையில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய கிராண்ட்மா. அப்புறம் இந்த நாயோட பேர் வந்து சுக்கி. எனக்கு இந்த நாய் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது என்னோடய பழைய சைக்கிளுங்க. இந்த சைக்கிளை வச்சு தான் நான் ஃப்ரெண்ட்ஸோட சம்மர் டைமில் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இதையெல்லாம் ஏன் கிராண்ட்மா நைல் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க? ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? முடிஞ்சண்டா. செத்த. நான் தான் சொன்னேன்ல, டே கிளவிக்கிட்ட வேண்டாம், பிரச்சனை வேண்டாம். பிரச்சனை வேண்டான்னு சொன்னால் கேட்டால் தானே இவனுங்க. கிளவி வந்துட்டாங்க. இப்போயாவது இந்த இடத்த விட்டு ஓடுறேன்னான்னு பாருங்களேன். சேர்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. ஐயோ, வால்ஸ் எல்லாம் அழுக்காகி போய் கிடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு இன்னுமா தெரியல. போச்சுடாட்டு. செத்தாண்டா சங்கர். வேணாண்டா, அங்கே போக வேண்டாம். நல்ல வேலை பேஸ்மெண்ட் இல்லையா கிராண்ட்மா? சர்வநாசம் பண்ணிட்டாங்க கிராண்ட்மா. த ரூம் ஆஸ் ஐ ரிமெம்பர் இட் டூரிங், அதாவது இந்த ரூம் வந்து கிராண்ட்மா இருக்கும்போது அவங்களோட அப்சன்ஸ் அப்படியே தான் இருந்துச்சாமா. அதை ரினோவேட் பண்ணணும்னு நினச்சானாமா. மேலே என்ன இருக்குங்க? மேலே என்ன கிளவி. வெளியே போக முடியாதுங்க. வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே போக முடியாது. ஒன்லி மேலே தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தேவையா? டேங்கப்பா, என்னங்க இது இவ்வளோ பெரிய உருவமாக நின்றுக்கிட்டு இருக்கு? கிளவி செத்தாண்டா. உயிர் போயிருச்சு. இந்த நாய் அப்பவே யோசிக்க வேண்டாமா? அதெல்லாம் பாவம்னு. எங்கேயோ கிளவி உரிச்சுக்கிட்டு இருக்குங்க. என்ன சத்தம்னு தெரியல, ஏதோ ஒன்று உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதான் இங்கே பாருங்க கையுங்க. இது கட்டிட்டு தான் இருக்கியா? ஃபுல்லாக ரத்தங்க. இந்த கிளவி வேற எங்க இருக்குன்னு தெரியல. இந்த ரூமுக்குள்ள தான் இருக்குமா? செத்துட்டமா? ஹலோ கிராண்ட்சன். ஆச்சரியமா இருக்கா? என்னை எதிர்பார்க்கல, மறுபடியும் பார்ப்பேன்னு. உன்னோட கையால் பாய்சனை கொடுத்து நான் திரும்ப உயிரோடு வந்திருக்கேன். இங்கே எதுவுமே நடக்காமல் ஸ்லோவாக செட்டில் ஆகிக்கிட்டு இருக்கேன். என்னோடய வீட்டில் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேள்வி கேட்குறா. ஸோ கிளவி நம்மளை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருந்துருக்கா. அவளோட வீடாச்சே, சும்மா விடுவாளாவ? கரெக்டான தண்டனை தான் நமக்கு. ஆமாம், இந்த கிளவிக்கு பைத்தியமும் பிடிச்சிருச்சு, வயசு ஆயிடுச்சு. இனி அவள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறான்னு நீ நினச்சிக்கிட்டியா? கிளவி பயங்கரமாக இருப்பார் போல தெரியுதே. நான் ரொம்ப விரும்பினேன் நீ குழந்தையா இருக்கும்போது என்னை தேடி வந்து பார்க்குறத. ஆனால்
எனக்கு தெரியாது அந்த லிட்டில் பாய் தான் என்ன கிளினிக்கல் டெத் பண்ணுவான்னு. நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளவி நம்மளை விரட்டுறா. ஆக்சுவலாக நம்மளை முடிச்சிருவா. கரெக்டான பனிஷ்மெண்ட் தான். எந்திரிக்கிறாங்க. பத்த வச்சுட்டாடா பரட்ட, ஓடுறா. இது என்னது? இது எடுத்துட்டு ஓட வேண்டியதுதான். மொத்த வீடியும் கொளுத்தி விட்டுட்டாங்க. ஸோ வீட்டுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், அதான் மொத்த வீட்டையும் கொளுத்தி விட்டுட்டா. தப்பிக்க முடியுமா? மூச்சு திணறுது. முடிஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்க கிளவி ஆர் யூ ஹாப்பி? ரிவெஞ்ச் சிரிப்பு பயங்கரமாக இருந்து கேம் முடிஞ்சுதுங்க. அந்த கிளவிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, தலை தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரு ஆத்மா தான் இந்த கிளவிக்கு உதவி செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான தண்டனை நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்தோட இந்த கேம் முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.